காலையில் வடித்த சாதம் சீக்கிரமாக தண்ணி விடுதா? எப்போ வடித்தா என்ன, எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா? ஒரே ஒரு வெள்ளை துணி இருந்தால் போதும், பயமில்லாமல் இருக்கலாம். நாம் காலையிலேயே வடித்த சாதம் இரவு வரை கெட்டு போகாமலும் அதே நேரத்தில் அதன் மனம் மாறாமல் இருப்பதற்கான டிப்ஸ் இந்த பதிவில் இருக்கிறது. இப்படி செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் இரவு வரை சாதம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பெரும்பாலான வீடுகளில் காலை வடிக்கும் சாதத்தை இரவு வரை பயன்படுத்துவார்கள். குறிப்பாக காலையிலேயே வேலைக்கு செல்லும் பெண்கள் மற்றும் ஆண்கள் அன்று முழுவதும் தேவையான உணவை காலை நேரத்தில் சமைத்து செல்லும் வழக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இதனால் அவர்களுக்கு நேரம் மிச்சமாவதுடன் வேலை முடிந்து சோர்வாக வீடு திரும்பும் போது மீண்டும் சமைக்க வேண்டிய தேவை இருக்காது. சாதத்தை காலையிலேயே தயார் செய்யும் பழக்கம் எல்லோரிடமும் இருக்கும். அதனை மதிய உணவுக்காக எடுத்துச் செல்வதுடன் இரவு மீண்டும் அதே சாதத்தை உணவாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அவ்வாறு செய்யும் போது சாதம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும். அதற்காக இந்த மிக எளிய முறையை கையாண்டால் நீங்கள் வடித்த சாதம் நாள் முழுவதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெயில் காலம் வந்துவிட்டது. எனவே இந்த சீசனில் காலையில் வடித்த சாதம் மதியம் தண்ணீர் விட்டு நொசவென்று ஆகிவிடும். சாதத்தை எப்போதும் போல ஊற வைத்து தண்ணீரில் கழுவி பிறகு தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வேக வைக்க வேண்டும். சாதம் நன்கு வெந்த பிறகு வடிகட்டுவதற்கு 1 நிமிடத்திற்கு முன் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சாதத்தில் ஊற்றி நன்கு கலந்து உடனே கொதி வந்ததும் சாதத்தை வடித்து விடுங்கள். 1 கிளாஸ் அரிசிக்கு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் வைக்கும் சாதத்தில் அளவிற்கேற்ப தேங்காய் எண்ணெயை ஊற்றுங்கள். தேங்காய் எண்ணெய் சாதத்தில் அடிக்குமோ என்று கவலைப்பட வேண்டாம். தேங்காய் எண்ணெயின் வாசம் சாதத்தில் அடிக்காது. எப்போதும் போல்தான் சாதம் இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கவில்லை என்றால் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். இந்த முறையில் நீங்கள் சோறு பொங்கினால் கோடை வெயிலால் சாதம் சீக்கிரமாகவே கெட்டு போகாது. இந்த குறிப்பு ரொம்பவே எளிமையானது. ஒரு சுத்தமான வெள்ளை துணி இருந்தால் போதுமானது. வடித்த சாதத்தை ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் போட்டு கட்டிய பின்னர் அதை ஹாட் பாக்ஸில் வைக்க வேண்டும். இதனால் சாதத்தின் ஈரப்பதம் துணியில் உறிந்து கொள்ளப்படும் போது நீண்ட நேரத்திற்கு சாதம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுபோன்ற சின்ன விஷயங்களை நாம் செய்தால் தேவையில்லா டென்ஷன், கூடுதல் வேலை நேரம், இழுப்பு போன்ற பிரச்சனை இருக்காது. நிம்மதியாக உணவை அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்லலாம். ஒருமுறை செய்து பார்த்தால் அதன் பலன் கிடைக்கும் போது அதனையே நீங்கள் எந்த சீசனாக இருந்தாலும் ஃபாலோ செய்வீர்கள்.